ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமரா அப்படி இப்படின்னு செட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் இன்னைக்கு. எப்போதுமே நான் இப்படி தான் கிளம்புவேன். ஸோ, அதில எந்த மாற்றமும் கிடையாது. ஏர் கூலர்ல கொஞ்சம் முடிய வந்து காய வைப்பேன் அவ்வளோதான். சீன்லாம் கிடையாது. சும்மா சிம்பிள் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் இது. ஹாய்! எப்போ சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணாலும், கண்டிப்பா பேச்சஸா விழுவும். ஸோ, அதுக்காக தான் நல்லா நீங்க வந்து ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நீங்க குடுத்தீங்க அப்டின்னா தான் ஸ்கின்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ, ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆனா அப்டின்னா தான் நமக்கு பேச்சஸா ஆகாது. அதாவது வேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு மாரி கோடிங்காவும், அது கோடு கோடா அந்த ஸ்கின்க்கு தகுந்த மாரி அது ஒரு மாதிரி எப்டி சொல்றது பவுடர் அடிச்ச பப்புன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி தனியா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, நான் முடிஞ்ச வர நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஒயிட் கலர்ல தான் இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம நல்லா அப்ளை பண்ண நல்லா சாஃப்ட்டா நம்ம ஸ்கின் கலர் வர ஆரம்பிச்சுரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு மசாஜ் ஒண்ணு குடுத்துருங்க. ஆஃப்டர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா, அதுக்கப்புறம் முகத்துல தானே ஃபுல்லா அடிபட்டிருந்தனால நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. ஸோ மிச்சம் மீதி இருந்தா நான் அப்படிதான் கஞ்சத்தனம் பண்ணி மிச்சம் மீதிய தான் கையில அப்ளை பண்ணுவேன். மேக்கப்லாம் நான் நீங்க நெறைய வேணா சொல்லலாம். நெறைய மேக்கப் அப்படின்னு நான் எதுவுமே போட மாட்டேன். சன்ஸ்கிரீன் அதுவும் இப்ப தான் போடுறேன். அது மாரி ஃபேர் லவ்லி, பாண்ட்ஸ் அது மாரி நான் எதுவுமே போடுறது கிடையாது. சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு மசாஜ் மாரி குடுத்துட்டு, நேரா பார்த்தீங்கன்னா, பொட்டு எடுத்து வச்சுருவேன். பொட்டு பார்த்தீங்கன்னா, ஐலைனர் வைப்பேன். இல்லன்னா பிந்தி நார்மலான பிந்தி தான் எடுத்து வைப்பேன். இப்ப நீங்க பார்க்கும்போதே தெரியும். நான் என்ன மேக்கப் பண்றேன் அப்படி. நெறைய பேர் மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. சில டைம் த்ரெட்டிங் பண்ணியிருக்கனால, கொஞ்சம் முகம் வந்து ஸ்பெஷலா தெரியிறனால, என்ன மேக்கப் இன்னைக்கு ஓவரா இருக்கு அப்படிம்பாங்க. லிப்ஸ்டிக் மட்டும் போடுவேன். அவ்வளோதான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் அப்படின்றது. இது வந்து ஸ்கின் கேர். இது மேக்கப் கிடையாது. ஓகேயா? ஐலைனர்ல ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஐலைனர் கண்ணுல மை மாரி போட்டு போலாம். மை போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் இறங்கிரும். அதனால ஐலைனர்லயே மை மாரி போட்டேன் அப்படின்னா இறங்காது. அது எப்படின்னா கண்ணுக்குள்ளேயும் போடக்கூடாது. கண்ணு வெளியில அப்படியே அந்த எட்ஜ்ல போடணும். ஸோ அது மாதிரி போட்டு தான் இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறேன். இன்னைக்கு மேக்கப்லாம் இல்ல. இன்னைக்கு எங்க போறேன் அப்படின்றத பார்ட் 2 செகண்ட் வீடியோல நான் கண்டிப்பா போடுவேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நான் போறேன். ஊர் சுத்தலாம்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அதாவது ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அந்த இடத்துக்கு தான் ஐயோ! டக்குன்னு அந்த வேர்ட் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு தான் நாங்க போகணும்னு இருக்கோம். ஏன்னா, ஹாஸ்பிட்டல்லயே நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி இந்த இடத்துக்கு நீங்க போங்க சரியாயிரும். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும். அதுவும் சனிக்கிழமை போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது? நல்ல நாள் அந்த அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளால போக முடியல. சண்டே அது மாரி தான் போக முடிஞ்சது. ஏன்னா, அது ரொம்ப தூரம். யாராவது கூட இருந்தா தான் நம்ம போ முடியும். ஏன்னா பைபாஸ் ரோடு. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப தூரம்னால, கூட யாராவது ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனேன். இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு. ஏர் கூலர் ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, அந்த முடி எனக்கு கொஞ்சம் முடி தான் இருக்கும். அந்த முடிய காய வைக்கிறியா அப்படின்னு கேட்டா, முடி காயவே காயாது. எனக்கு அடியிலலாம் அப்படி இருக்கும். அது நீர் கோத்தி எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், அந்த ஏர் கூலர்ல கொஞ்ச நேரம் நிக்கிற நேரத்துல அது காத்து வாங்கிக்குவேன். ஏன்னா நான் இது போட்டிருக்கேன்ல, சன்ஸ்கிரீன் போட்டனால உடனே வேர்க்க ஆரம்பிச்சுரும். அதனால தான். ஐலைனர் பாருங்க இதுதான் அந்த எட்ஜ்ல கண்ல எட்ஜ்ல போடுறது. கண்ணுக்குள்ளேயும் போயிறக்கூடாது. கண்ணுக்கு வெளியிலயும் வந்துரக்கூடாது. அதாவது ஒரு குட்டி லைன் சிம்பிளா டீசென்ட்டா இருக்கும். போட்ட மாரி இருக்காது, போடாத மாதிரி இருக்கும். அது மாரி ஒரு ஐலைனர்ல போட்டுட்டு கட கட கடன்னு அப்படியே ஒரு பொட்டு எடுத்து வச்சுட்டு, லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் முகம் அப்படின்றனால லிப்ஸ்டிக் போடுவேன். போட்டுட்டு அப்படியே நான் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதான் மேக்கப். அதுக்கப்புறம் தலை வாரிக்க வேண்டியது. தலை வாரலாம் ஒரு கிளிப்பு போட்டுறணும். எவ்வளோ கேவலமா இருக்கு. என்ன பண்ணாலும் தலை கேவலமா தான் இருக்கும். ஏன்னா, முடி நமக்கு அப்படி. அதனால அப்படி இவ்வளோதான் மேக்கப். எப்பவுமே நான் இவ்வளோதான் போடுவேன். ஏன் போடுறேன்னா, வேர்த்து ஊத்த என் முகத்திலேயே பாருங்களேன், சரியான வெயில் இன்னைக்கு. செம்மையா வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன கருமம்டா இது? என்ன பண்ணாலும் நல்லா இல்லையே அப்படின்ற மாரி அவுத்துட்டு, தலை கொஞ்ச நேரம் காயட்டும் அப்படின்ட்டு, சரி ஓகே நம்ம ஒரு ஜடை போட்டுருவோம் அப்படின்றதுனால ஜடை. இது இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். தலைக்கு வந்து கண்டிஷனர் போட்டேன். கண்டிஷனர் போட்டு ரொம்ப முடி நரைச்சிருச்சு. அத விட கொட்டிருச்சு. அதனால நான் கண்டிஷனர் எதுவுமே போடல. வயசாயிருச்சு பாருங்க. ஃபுல்லா முடி எல்லாம் ஒமேகால நைட்டு குடிச்ச டீ தான் இந்த பித்தத்துக்கு காரணம். பித்த நரை தான் ஃபுல்லா நரைச்சு போயிருச்சு ஃபுல்லா முடி. தோடு ஏதாவது மாத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த தோடு போட்டது ரொம்ப கேவலமா இருந்தது. ஊட்டியில எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்து எடுத்தேன். பட் ஆனா அந்த தோட நான் யூஸ் பண்ணவே இல்ல. ஹேர் ஸ்டைல் இப்படிதான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கிளிப். நம்ம முடிக்கு இவ்வளவுதான் போட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. இந்த தோடு செட் ஆகவே இல்ல பாருங்க. இன்ன வரைக்கும் நான் அந்த தோடு போடவே இல்ல. வாங்குனதும் போது இன்ன வரைக்கும் போடல. கொடைக்கானல்ல சாரி ஊட்டியில எடுத்தது. கொடைக்கானல்ல வேற தோடு எடுத்தோம். 2, 3 தோடு ரெட் ஒண்ணு போட்டிருப்பேன். ஒரு பிங்க் கலர்ல வந்து கொடைக்கானல்ல எடுத்தது. இது ஊட்டியில எடுத்தது. மறக்க முடியாது. ஏன்னா போடவே முடியல அந்த தோட. அதனால மறக்கவே மாட்டேன். செட் ஆகல. எந்த ட்ரெஸ்ஸுமே மேட்ச் ஆகல. அதனால அப்படியே வச்சிருக்கேன்.
அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல் போயிட்டு தோடு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த தோடு செட் ஆகுது. ஓகே ஃபைனலி நம்ம இந்த தோட சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு இருக்க தோடு இது மட்டும் தான். நம்மளோட கெட் ரெடி வித் மீ முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நான் எப்போவுமே மேக்கப் பண்ணுவேன். சிம்பிளாக மேக்கப் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் இப்போ வெயிலில் போகிறனால சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க.